ஹாய் ஹால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் டே இன் மை லைஃப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ரம்ஜானுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்தது தான். ஸோ அப்படி காலையில் எழுந்து வெளியில் வந்து பால்கனியில் அப்படியே பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வியூ. ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லோரும் தூங்குகிற டைமில் நம்ம எழுந்து யூனிவர்ஸ் கூட பேசும்போது ப்ரேயர் பண்ணும்போது அது நடக்குமா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக அது நடக்குது. எனக்கு அது நடக்குது. பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்களும் அதை பிலீவ் பண்ணுங்கள். உங்களோட ப்ரேயர்ஸை நீங்கள் வைங்க. யாருமே இல்லாத டைமில் நம்ம பேசும்போது அது ஃப்ரெஷ்ஷான ஹேரோடு இருக்கும்போது வேறு லெவலில் இருக்கும் இல்லையா? எஸ், இப்போ நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு. எனக்கு இதான் என்னோடய அவுட்ஃபிட். இப்போது நான் கண்ணாடி வேறு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, ஸோ டெய்லி அந்த கண்ணாடியில் ஏதாவது ஒன்று இப்படி பார்த்துட்டே இருக்கிறது. ஏன்னா அப்போ தான் நான் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறேன், வீடியோஸ் எடுக்கிறேன். இன்றைக்கி டே இன் மை லைஃப் வேறு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்பில் இன்றைக்கி ஃபுல் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. பட் எப்போவுமே நான் வந்து போர்ட்ரேட்டில் ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் லேண்ட்ஸ்கேப்பில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கை ரொம்ப மாதம் கழித்து யூஸ் பண்ணுறதால சரியாக வரல. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம அப்படி தான் ட்ரை பண்ணுறோம், ட்ரைபாடாச்சும் எடுத்து நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு அழகுபடுத்திக்கிறீங்களோ அது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அதிகம் கொடுக்கும். நான் இதை நம்புகிறேன். நான் எழுந்திருக்கிறேன், அதுக்கு ஒரு தேவை இருக்குது. ஸோ அந்த பர்பஸ் எதுவுமே இல்லாமல் இந்த ஷாஷா பாப்பாவும் என் கூடவே எழுந்திருப்பான். எதுக்கு எழுந்திருக்கிறான்னு அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் நடக்க ஆரம்பித்தானே என் பின்னாடியே தான் இருப்பான். ஸோ ஓகே, நான் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பூஜை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு 1 ஹவர்க்குள்ளே அட்லீஸ்ட் 500 ml ஒரு 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணுன்ட்டு. பட் நம்மளால் அவ்வளோலாம் குடிக்க முடியலனாலும் கொஞ்சமாச்சு குடிக்கணும். அது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. என்னோடய ஸ்கின் வேறு இப்போ ஸ்கின் கேர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின் வந்துட்டு அப்படியே க்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு மெயின் காரணம் எனக்கு கண்ணாடி, எனக்கு மிரர் ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது வந்துட்டு செல்ஃப் லவ். ஸோ என்ன நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி செல்ஃப் லவ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் மட்டும் இல்லாமல் ஒரு ஹாப்பி கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம அப்படியே வந்து பூஜை ரூமுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும்னு நான் சொன்னேன். ஸோ அதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்ட்டு. நான் ஃபுல் பாட்டில்லாம் வந்துட்டு அந்த 1 ஹவர்க்குள்ளெலாம் குடிக்க மாட்டேன். ஒரு 3 ஹவர்ஸ் ஆகிடும் எனக்கு இந்த 1 லிட்டர் தண்ணி எடுக்கிறதுக்கு. மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. நான் வந்து பிஃபோர் நைட்டே எல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு என்னமோ அப்போது அது கொஞ்சம் க்ளீன் பண்ணால் தான் வந்துட்டு எனக்கு என்னமோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் எனக்கு அந்த மாதிரி. ஸோ அதனால் நான் வந்து எதுவும் குப்பை இல்லை அப்படின்னாலும் அப்படியே க்ளீன் பண்ணிவிடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பூஜை ரூமில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவேன். டெய்லி அதை தண்ணி சேஞ்ச் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி ஸ்பெஷல் பூஜை எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல. பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு ஏதாவது நட்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ என்ன இருக்கோ அதை படைச்சிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு வேல்மாறல் தினமுமே நான் வந்து கேட்பேன். வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் அந்த 6 மாதம் விரதத்தில் அதை கேட்டு இப்போ அது கேட்கல அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, பழகிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இதே வந்துட்டு ஸ்பெஷல் டேஸில் செவ்வாய்க்கிழமை வந்துட்டு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சு நிறைய 2-3 பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜையவே நம்ம முடிப்போம். கம்ப்ளீட் நம்ம பூஜை முடிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரமாச்சு ஆகிடும். அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருப்போம் பூஜை ரூமில். ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு படிக்கிற வேலை இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பிளாங்க் பண்ணணும். டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து பிளாங்க் பண்ணுவேன். பிளாங்க் பண்ணுறதால எனக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரியும் டம்மி கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட டம்மி கொஞ்சம் வந்துட்டு பெருசாக இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் டம்மி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த பிளாங்கை ட்ரை பண்ணுங்கள். நான் எவ்வளோ நேரம் பண்ணுவேன் அப்படின்னா 5 மினிட்ஸ். இப்போ நான் வந்துட்டு ஒரு 1.5 years to 2 years நான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் நான் இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு எனக்கு பழகிடுச்சு. கொஞ்சம் கஷ்டம் தான், எனக்குமே கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்டார்ட் பண்ணும்போது 30 செகண்ட்ஸில் நான் பண்ணேன். 30 செகண்ட்ஸில் பண்ணி இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தேன். இந்த ஷாஷா பாப்பாக்கு நான் பிளாங்க் பண்ணும்போது என்ன பிரச்சனைனே தெரில. அவன் என் கூடவே வந்துட்டு நான் பிளாங்க் பண்ணுறேன்னு எனக்கு கீழே படுத்துப்பான். அப்படி இருக்கும்போது நான் ஃப்ளோர் கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து ஸ்லிப் ஆகும் கையில் தண்ணி இருக்கிறதால. அப்படி மேலே விழுந்துருணுன்னு கொஞ்சம் பயம். இப்போ என்னோடய படிக்கிற வேலை ஸ்டார்ட் ஆகிடும். நான் டெய்லி ஒரு போஸ்ட் போடணும் அப்படிங்கிறதால அதை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி சஷா பாப்பா இப்படி தான் என் பக்கத்தில் படுத்து தூங்குவான், என் கூடவே இருப்பான். அது க்யூட்டாக இருக்கும், எனக்கும் பிடிச்சிருக்கு. அடுத்ததான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் நான் படிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறதால வந்து பார்த்திங்கன்னா அதோடைய level 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கான ப்ராஜெக்ட் ஒர்க்கு ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்ருக்கேன். நானே ஏன்டா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் இதெல்லாம் சொல்லணுன்னா உங்களுக்கு அது ஒரு தனி வீடியோ. அந்த 11 கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
அதோடைய ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் அப்போது அதை முடிச்சுட்டு நான் உங்கள் கூட சொல்லணுன்னு நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன். அதை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதை எடுக்கலாமா, படிக்கலாமா, என்ன ஸ்கோப் இருக்கோ, எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நான் அந்த 0ல் இருந்து இப்போ தான் லைட்டாக மேலே ஏறிட்டுருக்கேன். 1, 2ல் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை நான் உங்கள் கூட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு போஸ்ட் போடணும். ஸோ அந்த போஸ்ட்டுக்காக நானே வந்துட்டு ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்து போஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ தனியாகவே சாய் மேக் ஓவருங்கிற மாதிரி இப்போ சாய் கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் டெய்லி ஒரு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சால் என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச வேலையை கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு படிக்க பிடிக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வேறு எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, அதெல்லாம் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், வயசு அந்த வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். அடுத்து வந்துட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டேன் நம்ம யூடியூப்க்கு. முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு தலைவலி பயங்கரமாக இருக்கும். அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் ஓப்பன் ஹேர் விட்டுட்டு நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். தண்ணியும் கொஞ்சம் சேர்ந்து குடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தண்ணி குடிக்க அப்பப்போ மறந்துடாதீங்க. அது நம்மளுடைய ஹெல்த்துக்கு, ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் தேவை. அந்த 5 மினிட்ஸ் எதுக்காக அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஸோ இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கூடவே வந்து ஒரு சில முத்ராஸ் யூஸ் பண்ணுவேன். அந்த முத்ராஸ் வந்துட்டு என்னோடய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இருக்கும். அப்புறம் என்னோடய மென்டலி ஹெல்த்துக்குமே வந்துட்டு அது ஒர்க் ஆகுது. நம்ம அதை நம்பினோன்னா ஒர்க் ஆகுது. ஸோ சில பேர் என்கிட்ட அப்படி தான் கேட்குறீங்க, நீங்கள் இதை பண்ணுறீங்களே, பூஜை பண்ணுறீங்களே, விரதம் இருக்கிறீங்களே, ஸோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, யோகா பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு. எனக்கு ஒர்க் ஆகுதான்னு சொன்னால் எனக்கு ஒர்க் ஆகுது. ஏன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு ஆகலைன்னு கேட்டிங்கன்னா, நான் அதை நம்புகிறேன், அதனால எனக்கு ஆகுது. ஸோ நீங்களும் அதை நம்புங்க. எந்த விஷயத்தை பண்ணாலுமே 100% இல்லை 200% நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா நடக்கும். இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் லைட்டாக அப்படியே தடுமாறுது. ஓகே, இதுக்கு மேலே நான் ஃப்ரீ ஹேரில் இருந்தேன் அப்படின்னா நான் ரொம்ப வெந்துருவேன். பிகாஸ் எனக்கு வந்துட்டு அப்படியே ஹீட் ரொம்ப இறங்குது. ஸோ அதனால் பன்னு போட்டாச்சு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன்னா ஷாஷா பாப்பா உடனே வந்துடுவான். வந்து என்னை தூக்க சொல்லுவான். அந்த கிச்சனுடைய அந்த டாப் இருக்கும் இல்லையா, ஸோ கவுண்டர் டாப், அந்த திட்டு மேலே உட்காரணும். சாருக்கு உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு அமைதியாக இருப்பான். ஆனால் நாங்கள் இருக்கணும். நாங்கள் இருந்தோன்னா அவன் அங்கே தான் இருக்கணும். ஸோ அதனாலேயே ஹைட்டுன்னா அவனுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. பால்கனியில் மேலே திட்டில் உட்கார வச்சாலும் சார் இப்படி தான். ஓகே, ஸோ காலையில் வந்து சாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முலாம்பழம் ஜூஸ், ஏன்னா இப்போ கொஞ்சம் வெயில் காலம் அப்படிங்கிறதால அவனுக்கு டெய்லி ஒரு ஜூஸ் கொடுத்துடலாம். அப்புறம் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் தோசை. இந்த ப்ரோட்டீன் தோசை நார்மல் தோசை மாதிரி இல்லை. அட்லீஸ்ட் வீக்லி ட்ரைஸ் ஆச்சு, அட்லீஸ்ட் 2 times or 3 times ஆச்சு நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன ஃபுட் எடுக்கிறோம் அப்படின்னா, சன்னா இருக்கு இல்லையா, சன்னா, அப்புறம் மூங் தால், இந்த ஆரியம், அப்புறம் வந்துட்டு மில்லட்ஸ், இதெல்லாமே ஊற வச்சு நல்லா நைட்லாம் வந்து ஊற வச்சுட்டேன். அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு, அரிசி இல்லாமல், அதுதான் மெயினு, ஃபுல் ப்ரோட்டீன், ரிச் ப்ரோட்டீனில் இருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் எனக்கு ஸ்பைஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரமிளகாய் போட்டுட்டேன், இஞ்சி போட்டுட்டேன், ஜீரகம் போட்டுட்டு நான் இதை வந்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாஷா கீழே போகணும்னு நினச்சா அவன் கீழே போயாச்சு. ஏன்னா ஸ்ரீசா எழுந்துட்டான், அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாடணும் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த தோசைக்கு வந்துட்டு நீங்கள் தோசை போட்டு அந்த ஆனியன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆனியனை மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நீங்கள் இட்லி பொடி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கு, ஏன்னா இந்த தோசை கொஞ்சம் மைல்டாக இருக்கும், ரொம்ப வந்துட்டு ஸ்பைசஸ்லாம் இருக்காது. ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி இந்த தோசைக்காக என்ன சட்னி ட்ரை பண்ண போகிறேன்னா, பீனட் சட்னி தான். இது நல்லாயிருக்கும், நல்லா புளிப்பாக காரமாக வரமிளகாலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதை தான் இன்றைக்கி நான் வந்துட்டு சட்னியாக வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ சட்னிக்கு இந்த தோசைக்கும் வேறு லெவல் காம்பினேஷன். அதுவும் சுட சுட சாப்பிட்டோன்னா தோசை நல்லாயிருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் இந்த தோசை சாப்பிட்டிங்கன்னா லைக் எப்படி இருக்கும் அப்படின்னா அடை மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் சாப்பிட்றதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சூடாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் 2 நாளாச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததான் எனக்கு நான் வந்து காலையில் வெறும் வயிறில், ஏன்னா நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஃபோர் டே 4 or 5, 6க்குள்ளே என்னோடய டின்னரை முடிச்சிடுவேன். அதுக்காக அடுத்த நாள் வந்து ஒரு 8 மணிக்குள்ளே நான் என்ன குடிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெந்தயம் ஊற வச்சுருப்பேன். அந்த வெந்தயம் எடுத்துப்பேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஆம்லா இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆம்லா வந்து அதாவது பெரிய நெல்லிக்காய், கொஞ்சோண்டு இஞ்சி அண்ட் கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சி அதை வந்து வடிகட்டிட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு நான் அதை குடிச்சிப்பேன். ஸோ இந்த வெந்தயம் டெய்லி ஊற வச்சுடுவேன். வாரத்துக்கு 1 நாள் மட்டும் சாப்பிட மாட்டேன், மீதி எல்லா நாளும் சாப்பிடுவேன். ஸோ அதோடு வந்துட்டு இந்த ஆம்லா ஜூஸும் சேர்ந்து சாப்பிடுவேன். டெய்லி நானும் குடிக்கிறேன், ஆனால் ஒவ்வொரு நாளும் எனக்கு புதுசாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் நான் கடகடன்னு குடிச்சிடுவேன். ஒரு சில நாள் வந்துட்டு எனக்கு அது இறங்கவே இறங்காது, அந்த மாதிரிலாம் இருக்கும்.
ஆனால் சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் வந்து 10க்கு மேலே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு தோசை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அந்த தோசை செய்கிறதுக்கப்புறம் நான் அப்படியே செஞ்ச தோசை காமிக்கிறேன். அவ்வளோ நல்லாயிருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் மத்தியானத்துக்கும் நான் மில்லட்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் வந்து கிளாஸ்க்கு கிளம்பிட்டேன். ஏன்னா அடுத்த ஹரிபுரியில் வந்துட்டு எனக்கு வீடியோவே எடுக்க முடியல. ஸோ பிரசாதம் கொடுத்தாங்க. இது வந்து ஃபேலன்ஸ் பெருமாள் கோவில், நம்ம கிளாஸ் அங்கே பக்கத்துலேயே இருக்குது. அப்படிங்கிறதால நான் கோவிலுக்கு வந்துட்டு வரேன். கிளாஸில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இதோட பார்ட் 2 வீடியோ, அதாவது இது டே இன் மை லைஃப், இது முடிச்சிடலாம். அடுத்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, இந்த ஃப்ளெக்ஸ்லாம். அது என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பார்க்க மறந்துடாதீங்க. இப்போ என் கூட வந்து பிரியங்கா இருக்காங்க. ஸோ பிரியங்கா வந்துட்டு இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இது என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத உங்கள் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது நான் கிளம்புறேன். கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த நாள் உங்கள் கூட நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ இவங்க தான் பிரியங்கா. இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு மறுபடியும் நான் நாளைக்கு வந்து இதே வீடியோவோட கண்டினியூஷன், அதாவது அடுத்த நாள் வந்து ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ ப்ரெசன்டேஷன், ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். இப்போது வந்துட்டு இதை பற்றி சொல்லுங்களேன். அதாவது நீங்கள் வந்து எதுக்காக பண்ணுறீங்கன்னு சொல்லுங்களேன். ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஐடியாலஜி இருக்காது, அவங்க ப்ரொஃபஷ்னலாக அதே மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. அது அந்த சேஞ்சஸை நாங்கள் கொண்டு வரணும். நாங்கள் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கும் நாங்கள் ப்ரொஃபஷ்னலாக டிசைன் பண்ணி என்னென்ன பண்ணுறீங்க. டைப்போகிராஃபி ரெடி பண்ணி சில பேர் டேங்கிள்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து இன்னும் நிறையா இருக்குது. நம்ம அவங்க கியூஆர் கோட் டிசைன் பண்ணி தரலாம். இன்னும் வேறு ஏதாவது நம்ம இன்னோவேட்டிவாக பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். ப்ளஸ் அவங்களோட ஐடியாலஜி வந்து க்ரியேட்டிவாக. ஆனால் அவங்ககிட்ட காஸ்ட் எதுவும் நீங்கள் வாங்குறது எதுவுமே பே பண்ணல, நீங்கள் தான். இது வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா இல்லை நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து பண்ணுறீங்க? மொத்தம் எத்தனை பேரில் இருக்கீங்க இந்த ப்ராஜெக்ட்? என்னென்ன பண்ணுறீங்க இப்போ நீங்கள் வந்து கம்மங்கூழ் இந்த ஷாப்புக்கு பண்ணுறீங்க? சைக்கிள் ஷாப் அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஷாப்ஸ் எதுனாலும் நம்ம சூஸ் பண்ணால் ஆனால் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸாக இருக்கும். அவங்களுக்குள்ள எந்த ஐடியாவும் இருக்கக்கூடாது. அதை நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஓகே.